வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசினார் சபாநாயகர் அன்பழகன். பேரவையை புறக்கணிக்காமல் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டுகோள். நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சி. வெடிகுண்டு வீசியவரை படுகாயம் அடைந்த சோகம். தாய்வழி சான்று வழங்க வலியுறுத்தல். தாசில்தார் அலுவலகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். 24ஆம் தேதி நடைபெற உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கூட்டினால் புறக்கணிப்போம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்த நிலையில் அவர்களை அழைத்து பேசிய சபாநாயகர் அன்பழகன் மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேச சட்டசபை புறக்கணிக்காமல் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி அமைய பெற்று 3 மாதங்களுக்கு மேலாக உள்ள நிலையில் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவித்திருந்தார். அப்போது புதுச்சேரியில் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கூட்டினால் ஆளுநர் உரையையும் பட்ஜெட் கூட்டத்தையும் புறக்கணிக்கப் போவதாக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை வரும் 24ஆம் தேதி கூடுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் அன்பழகன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையை புறக்கணிக்காமல் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநில பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிப்போம் என்ற முடிவை கைவிட்டு சட்டப்பேரவையில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் பல்கலைக்கழக வளாகத்தில் பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகம் முன்பு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையிலான நிர்வாகத்தில் நிதி மேலாண்மையில் தவறுகள் ஏற்பட்டுள்ளதாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மாணவர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் பணத்தை கொண்டு துணைவேந்தர் தனது அலுவலகத்தை ஆடம்பரமாக கட்டமைப்பதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்வதாகவும் மாணவர்களின் அடிப்படை தேவைகளான உணவு, குடிநீர், தங்கும் விடுதி வசதிகள், உள்ளூர் மாணவர்களுக்கான பேருந்து வசதி உள்ளிட்ட பிரச்சனைகளில் நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றும் கூறியும், மேலும் நவீனப்படுத்தப்படாத ஆய்வகங்கள், உதவித்தொகை வழங்குவதில் தாமதம், விளையாட்டு வீரர்களுக்கு குறைந்த ஊக்கத்தொகை உள்ளிட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என கோரியும் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் துணைவேந்தரை கண்டித்து மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை விரைந்து நிறைவேற்ற கோரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் மாணவர்கள் பேரணியாக வந்து புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தில் இல்லாததால் மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மழை பெய்ததால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைந்தபடி மாணவ மாணவிகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். துணைவேந்தர் எங்களை அழைத்து பேசும் வரை போராட்டம் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். हमारी बसेस कहाँ गई? वीसी सर के केबिन में। हमारा इसको बस कहाँ गया? वीसी सर के केबिन में। अच्छा खाना कहाँ गया? முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி 10 கண்ணு சந்திப்பில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
கிருமாம்பாக்கம் அருகே இருசக்கர வாகனங்களை திருடிய வடலூரை சேர்ந்த சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருமாம்பாக்கம் பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவம் நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதன்படி இரவு நேர ரோந்து பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையிலான காவல்துறையினர் கிருமாம்பாக்கம் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படி வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர் ஓட்டி வந்த வாகனம் ஆவணங்களை காவல்துறையினர் சோதனை செய்தனர். அவர்கள் ஆவணம் இல்லை என்று கூறவே அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடலூர் மாவட்டம் வடலூர் தோமையார் நகர் காளிக்கோவில் தெருவை சேர்ந்த 24 வயதான ஜெயக்குமார் என்பதும் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் தெரியவந்தது. மேலும் இவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நெய்வேலியை சேர்ந்த 24 வயதான அஜித்குமார், வண்டலூரை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரும் கிருமாம்பாக்கம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடி கைவரிசை காட்டியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 8 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயக்குமார், அஜித்குமார் ஆகியோரை காலாப்பட்டு நீதிமன்ற சிறையிலும் 17 வயது சிறுவனை அரியாங்குப்பம் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் மற்றும் அஜித்குமார் மீது கடலூர், வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் அடிதடி, கஞ்சா, இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் தீக்ஷாரம் துவக்க நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் மாணவ மாணவிகள் அறிமுக நிகழ்ச்சியான தீக்ஷாராம் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டர் தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்று உயர்கல்வியின் முக்கியத்துவம், ஒழுக்கம், நேர மேலாண்மை, கல்வியில் அர்ப்பணிப்பு மற்றும் கல்லூரி வழங்கும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியம் மற்றும் மாணவர்கள் தனி திறமைகளை வளர்த்து சிறந்து விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உரையாற்றினார். முன்னதாக கல்வி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் வளர்மதி மாணவர்களை தீக்ஷாராம் நிகழ்ச்சிக்கு வரவேற்று பேசினார். தொடர்ந்து கல்லூரியின் பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். தொடர்ந்து 1 வார காலம் இந்த நிகழ்வில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள், மாணவர்களின் தன்னம்பிக்கையை தூண்டும் நிகழ்வுகள், கலாச்சாரம், விளையாட்டு, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் சார்ந்த நெறிமுறைகள், தொழில் முனைவோருக்கான வழிகாட்டுதல், தனிப்பட்ட வளர்ச்சி மேம்பாடு, யோகா, நல்வாழ்வு போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் தீக்ஷாராம் குழுவின் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் சிறைத்துறை ஐஜி மோகன்குமார் தேசிய கொடியை ஏற்றினார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி மோகன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலையான சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், மேலும் ஸ்ரீ ரஞ்சினி தேவி நாட்டியாலயாவின் குரு வினிதா பிரபுதேவா அவர்களின் மாணவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் மற்றும் ஷா யோகா நாட்டிய மையம் குரு சண்முககுமார் அவர்களின் மாணவர்களின் யோகாசன சாதனை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழா ஏற்பாடுகளை சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பாக செய்திருந்தார். இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியான கிருமாம்பாக்கம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் செயல் தலைவர் விக்னேஷ் கந்தசாமி வரவேற்றார். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமை தாங்கி ராஜீவ்காந்தியின் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஏம்பலம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பாப்பையா, மண்ணாங்கட்டி, மாநில செயலாளர் பாலமுரளி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கரிக்கலாம்பாக்கம் ஹரிதாஸ், தணிகாச்சலம் கவுண்டர், கோவிந்தன் நாயுடு,
துலுக்கானம், ஏம்பலம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பாலாஜி, ஐயப்பதாஸ் மற்றும் வட்டாரம் இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா மற்றும் பல காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மழை பாதி வெயில் பாதி காணப்பட்ட நிலையில் வானில் அழகிய வண்ணம் வானவில் தோன்றியது. புதுச்சேரியில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. மாலை நேரத்திலும் நகர் பகுதிகளில் வெப்பம் நீடித்த நிலையில் முருங்கம்பாக்கம் பகுதியில் திடீரென மழை பெய்தது. ஒருபுறம் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் மழை பெய்ததால் வெயில் பாதி மழை பாதி என்ற வித்தியாசமான சூழல் ஏற்பட்டது. இதனிடையே வானில் அழகிய வானவில் தோன்றியது. வெயிலும் மழையும் ஒரே நேரத்தில் காணப்பட்ட இந்த காட்சி அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்தது. மாலை நேரத்தில் திடீரென பெய்த மழையுடன் தோன்றிய வானவில் புதுச்சேரியின் வானை சிறிது நேரம் வண்ணமயமாக்கியது. லாஸ்பேட்டையில் நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற நபர் அதே வெடிகுண்டு வெடித்ததில் பலத்த காயமடைந்தார். இந்த சம்பவம் அங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரேம்குமார். ஆசிரியரான இவர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கபிலன் நகரில் இரும்பு கம்பி விற்பனை கடை அருகே வாடகை வீட்டில் டியூஷன் நடத்தி வருகிறார். இவருக்கும் புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்த 45 வயதான ரவீந்திரன் என்பவருக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. பிரேம்குமாரை வெடிகுண்டு வீசி கொல்ல ரவீந்திரன் திட்டமிட்டுள்ளார். இதற்காக 2 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளுடன் இருசக்கர வாகனத்தில் டியூஷன் சென்டருக்கு நேற்று இரவு 10 மணியளவில் வந்துள்ளார். அங்கு ஆசிரியர் பிரேம்குமார் டியூஷன் முடித்துவிட்டு பிள்ளைகள் அனைவரும் சென்றுள்ளனர். அப்போது உணவு டெலிவரி ஊழியர் போல் ரவீந்திரன் அங்கு வந்து பிரேம்குமாரை வெளியே அழைத்துள்ளார். பின்னர் அவர் திடீரென தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் குண்டை பிரேம்குமார் மீது வீசியுள்ளார். ஆனால் அது சரிவர வெடிக்கவில்லை. இதனால் இருசக்கர வாகனத்தில் இருந்து நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீச முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் ரவீந்திரன் பலத்த காயமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். படுகாயம் அடைந்த ரவீந்திரனை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது பாக்கெட்டை சோதனை செய்ததில் மேலும் ஒரு நாட்டு வெடிகுண்டு இருந்தது. வெடிக்காத அந்த வெடிகுண்டை காவல்துறையினர் கைப்பற்றினர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு நேற்று இரவு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கீழ்மட்ட வளிமண்டலத்தில் தற்பொழுது பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதால் புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் தொடர் கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலையில் சென்றனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பெய்த தொடர் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்க தொடங்கியது. எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்திரா இண்டன் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பண்டிட் துரைசாமி உயர்நிலைப் பள்ளியில் இந்திரா இண்டன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இந்திரா இண்டன் உரிமையாளர் பரசுராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமையல் எரிவாயு குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினார். மற்றும் உழவர்கரை மகளிர் நுகர்வோர் குழு தலைவி திலகவதி எரிவாயு குறித்த செயல் விளக்கம் செய்து காட்டினார். இதில் தலைமை ஆசிரியர் உஷா நன்றி கூறினார். ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தாய் வழி சான்று கோரி தாசில்தார் அலுவலகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்டிஓ அலுவலகம் அருகில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாய் வழி சான்று கேட்டு பல நாட்களாக மாணவர்கள் போராடி வரும் நிலையில் அதிகாரிகள் எதையும் காதில் வாங்காமல் உரிய சான்றிதழ்கள் தராமல் அலைக்கழிப்பதாக கூறப்படுகிறது. மேலும்
தாய்வழி சான்று இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்வதிலும் தற்போது நடைபெற்று வரும் சென்டெக் சேர்க்கை நடவடிக்கைகளும் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாக மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிய பின்னரும் புதுச்சேரி அரசு தொடர்ந்து மாணவர்களை அலைக்கழித்து வருவதை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு நிலவியது. இதற்கிடையே வரும் 24ஆம் தேதி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுடில்லி அகில இந்திய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது. அகில இந்திய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் அகில இந்திய மாநாடு புதுடில்லியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகமான இந்திரா பவனில் நடைபெற்றது. அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார் மற்றும் துணைத் தலைவர் குணால் பானர்ஜி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அமரர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாநாட்டில் புதுச்சேரி மாநில பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தலைவர் அமுதரசன் கலந்து கொண்டு புதுச்சேரியில் நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் பஞ்சாயத்து தேர்தலின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். இதில் மாநில துணைத் தலைவர்கள் கோவிந்தன், அரங்க முருகையன், மாநில பொதுச் செயலாளர்கள் புஷ்பராஜ், சத்யசீலன், மேற்கு மாவட்ட தலைவர் ரஞ்சித், தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன், தேசிய செயலாளர் ரமேஷ், காளிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் பள்ள வாய்க்கால், கிளை வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முத்துப்பிள்ளை பாளையம் பிரதான சாலை கல்வெட்டில் இருந்து ஜே நகர் வளைவு வரை தேசிய நெடுஞ்சாலை 45A கல்வெட்டு வரையிலான பள்ள வாய்க்கால், கிளை வாய்க்காலை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி என்கிற நித்யானந்தம் முன்னிலை வகித்தார். விழாவில் வளர்ச்சி ஆணையரும் பொதுப்பணித்துறை செயலருமான டாக்டர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இப்பணியை 3 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விழாவில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தோழர் ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவருடைய சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், சாரம் பூத் தலைவர்கள் சுகுமாரன், கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசினார் சபாநாயகர் அன்பழகன். பேரவையை புறக்கணிக்காமல் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டுகோள். நள்ளிரவில் டியூஷன் ஆசிரியரை வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சி. வெடிகுண்டு வீசியவரை படுகாயம் அடைந்த சோகம். தாய்வழி சான்று வழங்க வலியுறுத்தல். தாசில்தார் அலுவலகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.